பெரிய பெரிய அதிர்ச்சியை சந்தித்திருக்கும் வடசென்னையை மீண்டும் ஒருமுறை அலற வைத்திருக்கிறது இளைஞன் ஆனந்தின் படுகொலை. திருவெற்றியூர் அருகே உள்ள எர்ணாவூர் திருவீதியம்மன் 5வது தெருவை சேர்ந்தவர்தான் இந்த ஆனந்த். 28 வயதாகும் இவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டது அனிதா என்கின்ற ஆங்கிலோ இந்திய பெண்ணை. சில ஆண்டுகளுக்கு முன்பு தம்பதியர்களான ஆனந்துக்கும் அனிதாவுக்கும் 3 மாதங்களுக்கு முன்புதான் ஒரு குழந்தை பிறந்தது. எல்லோருடைய வாழ்விலும் நெருங்கிய நண்பர்கள் இருப்பது போல் ஆனந்திற்கும் சிலர் இருந்தார்கள். இவர்களில் மிகவும் முக்கியமானவர் மாட்டிறைச்சி வியாபாரி முத்து. இதே போல ஜென்சி என்கின்ற நாகராஜ் என்ற அரவாணியும் நெருங்கிய நட்பு வைத்திருந்தார் ஆனந்துடன். அரவாணி ஜென்சியின் பெயரை ஆனந்த் தன் கையில் எழுதி வைத்திருக்கும் அளவுக்கு நெருக்கம். ஜென்சியும் தனது கையில் ஆனந்தின் பெயரை எழுதி வைத்திருப்பார். இப்படிப்பட்ட நண்பர்கள் பட்டாளத்துடன் எர்ணாவூரை வலம் வந்த ஆனந்துக்கும் ஜூலை 19ஆம் தேதியன்று காத்திருந்தது ஒரு பயங்கரம். சரக்கு மினிவேன் வைத்திருந்த ஆனந்த் அன்றைய தினம் மாலை ஒரு வேலை இருப்பதாக மனைவி அனிதாவிடம் சொல்லிவிட்டு சென்றார். ஆனால் அதன் பிறகு இரவாகியும் வீடு திரும்பவே இல்லை. காலையில் எப்படியும் வந்து விடுவார் என்ற ஆவலோடு காத்திருந்தார் மனைவி அனிதா. ஆனால் ஆனந்த் பற்றி ஒரு பயங்கரமான செய்தி வந்து சேர்ந்தது. 10 மணிக்கு வந்துட்டு ஒரு போன் வந்துச்சு. அவரு எதுவுமே பேசவே இல்லை. அந்த போன்ல கொஞ்ச நேரம் கார்ல வச்சுட்டு அவர் கிளம்பி நான் போறேன் வீட்டுக்கு போயிட்டு காலையில வரேன் பாப்பா பாக்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா காலையில 4 மணிக்கு போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப் தான் வந்துச்சு. சாப்பிடல இல்ல இல்ல குண்டாமா நான் எனக்கு சாப்பாடு வேணாம் குழந்தை போய் பார்த்துட்டு நான் வந்துடுறேன் பாப்பா பார்த்துட்டு சாப்பாடு எடுத்து வீட்டுல மூடி வச்சிருந்தோம். சரின்ட்டு நான் சாப்பாடு எடுத்து வீட்டுல மூடி வச்சேன். என் பிள்ளைக்கு காலைல எனக்கு நான் பார்க்கல பிள்ளையா. ரயில்வே லைன் அருகே ஆனந்தை யாரோ வெட்டி போட்டிருக்கிறார்கள் என்கின்ற அதிர்ச்சியான செய்திதான். கேட்டது முருகனம் மூச்சே நின்று விட்டது அனிதாவும். அனிதா நைட்டு வீட்டுக்கு கூட அவர் வரலையா ஆனந்து இங்க வந்திருக்கானான்னு கேட்டாரு. நான் சொன்னேன் இல்ல இங்க வரல. அப்புறம் அவர் அழுதுகிட்டே சொன்னாரு இந்த மாதிரி வண்டி அங்க ஒன்னு நிக்குது தண்டவாள் தாண்ட வண்டி நிக்குது ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்காங்க. அண்ணனுக்கு வந்து ஆக்சிடென்ட் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அண்ணனை வெட்டி ட்ராக்ல போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் அண்ணனுக்கு அந்த அளவுக்குலாம் யாருமே விரோதம் கிடையாதுடா, அப்படி இருக்காது வேற யாராச்சும் இருக்கும். இல்ல உன் பேரை கையில பச்சை குத்தி வச்சிருக்காரு உன் அண்ணன் தான் அப்படின்னு என் ஃப்ரெண்டுங்க போன் பண்ணி சொன்னாங்க. போலீசார் வந்து பார்த்தபோது மாட்டை எருக்கும் கத்தியால் கொடூரமாக வெட்டி ஆனந்த் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்பது தெரிந்தது. சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் அதன் பிறகு தங்களது புலன் விசாரணையை தொடங்கினர். இதில் ஆனந்த் பிணமாக கிடப்பது பற்றி முதலில் சொன்னது யார் என்கின்ற விஷயம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இங்க எல்லாருமே சொல்றாங்க இவங்க தான் பண்ணிருக்காங்க, இந்த கறி கடை வச்சிருக்கவங்க தான் பண்ணிருக்காங்க, கறிக்கடை வாசல்ல தான் பண்ணிருக்காங்க, கறிக்கடியால கத்தியால தான் வெட்டியிருக்காங்க. ஒருத்தர் 2 பேர்லாம் சேர்ந்து பண்ணல. இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 6, 7, 8 பேர் சேர்ந்து செஞ்சிருக்காங்க. அந்த நபர் யார் தெரியுமா? அவரின் நெருங்கிய நண்பரான முத்துதான். அந்த வழியாக செல்லும் போது இறந்து கிடப்பது ஆனந்த் மாதிரி தெரிகிறதே என்று அங்கிருந்தவர்களிடம் சொல்லியபடியே சென்றார் சர்வ சாதாரணமாக. நெருங்கிய நண்பன் பிணமாக கிடக்கும் போது ஒருவனால் எப்படி அலட்சியமாக போக முடியும் என்று சந்தேகப்பட்டனர் போலீசார். கறி வைக்கிறவரு இதெல்லாம் ஆனந்தா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வண்டியில ஏறி போயிட்டு இங்க வந்து சொன்னாரு அது ஆனந்தான்றது வந்து இவங்களுக்கு வந்து நியூஸ் கொடுத்தாரு. அவன் போன் பண்ணாம அந்த நைட்ல வந்து எங்க வீட்டுக்கார வந்து அங்க போவே மாட்டாரு அவன் போன் பண்ணாம. ஏன்னா அங்க வேலையே கிடையாது அவருக்கு நைட்ல போறதுக்கு. இவர் போன் பண்ணா மட்டும்தான் அந்த இடத்துக்கு போவாரே அவரு. இதனால் முத்துவுடன் ஆனந்திற்கு கடைசி காலத்தில் நட்பு எப்படிப்பட்ட நிலையில் இருந்தது என்பதை அவர்கள் அலசினார்கள். சரக்கு மினிவேன் ஒன்றை ஆனந்தும் முத்துவும் சேர்ந்து வாங்கினார்கள் என்பது முதலில் தெரிய வந்தது. ஆனந்த் பெயரில் இருந்த அந்த வேனை தன் பெயருக்கு மாற்றித் தரும்படி சமீப காலமாக நச்சரித்து வந்துள்ளார் முத்து. இதனால் இருவருக்கும் இடையான நட்பில் விரிசல் ஏற்பட்டு பகையும் ஆரம்பித்துள்ளது. வண்டி பிரச்சனை இருந்துச்சு. அதனால எங்க வீட்டு பத்திரம் வச்சு நாங்க வண்டி எடுத்தோம். வண்டி எடுத்து 2 பேர் ஓட்டினாங்க. அதுக்குள்ள நிறைய பிரச்சனை வந்துச்சு. அதனால எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு இந்த வண்டி எனக்கு வேணான்னு சொல்லி கொடுத்துட்டாரு. நீயே வச்சுக்கோ எனக்கு தேவையில்லை நான் வேற இடத்துக்கு வேலைக்கு போய்க்கிறேன் எனக்கு இந்த வண்டி வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா பேச்சுவார்த்தையே கிடையாது எங்களுக்குள்ள. இவ்வளவு விவரங்கள் கிடைத்ததால் போலீசார் முத்துவை பிடித்து விசாரணை செய்தனர். ஆரம்பத்தில் எல்லா விஷயங்களுமே மறுத்த அவர் அதன் பிறகு உண்மைகளை கக்கினார். முத்து மட்டுமின்றி
மேலும் சிலர் சேர்ந்துதான் ஆனந்தை கொலை செய்திருக்கிறார்கள் என்கின்ற அதிர்ச்சியான விஷயம் அம்பலத்திற்கு வந்தது. அவர்கள் யார் யார் தெரியுமா? விசாலாட்சி என்கின்ற பெண் மற்றும் அரவாணி ஜென்சி என்கின்ற நாகராஜ். மாட்டிறைச்சி வியாபாரி முத்துவிடம் மலிவு விலையில் இறைச்சி வாங்கி பிரியாணி செய்து விற்பது விசாலாட்சியின் தொழில். இந்த வகையில் விசாலாட்சியிடம் அறிமுகம் ஏற்பட்டது ஆனந்திற்கு. விசாலாட்சியின் உடன் பிறந்த தம்பிதான் பின்னாளில் ஜென்சியாக மாறிய நாகராஜ். இவர்கள் ஆனந்தை எதற்காக எங்கே வைத்து கொன்றார்கள் என்பதை தோண்டி துருவினார்கள் போலீசார். இதற்கான பதிலை சொன்னார் பிரியாணி கடை விசாலாட்சி. கோமதி, இந்துமதி, ஜெயா என மொத்தம் 3 மகள்கள் இவருக்கு. இவர்களில் கோமதியை அடிக்கடி உடல் உறவுக்கு வற்புறுத்தி வந்தார் ஆனந்த். நாளுக்கு நாள் தொல்லை அதிகமாகிக் கொண்டே போனதில் தாய் விசாலாட்சியிடம் விஷயத்தை சொல்லி அழுதார் கோமதி. இதன் பிறகு ஆனந்தை விசாலாட்சி பலமுறை கண்டித்துள்ளார். இது வரைக்கும் சரி, இத்தனை வருஷமா இந்த ஏரியால இருக்காரு, ஒரு பொண்ணு கூட கிண்டல் பண்ணது கிடையாது. எல்லாரையும் அக்கா அம்மான்னு தான் கூப்பிடுறாங்க. அந்த பொண்ணு விஷயத்தெல்லாம் பேப்பர்ல வந்ததெல்லாம் பொய். அதெல்லாம் ஆனந்த் கேட்காததால் அவரை தீர்த்து கட்டிவிட முடிவு செய்தார் விசாலாட்சி. தன்னுடன் பிறந்த அரவாணியான ஜென்சியிடம் விசாலாட்சி கலந்தாலோசிக்க, முத்துவிடம் சொன்னால் காரியத்தை கச்சிதமாக முடித்து விடுவான் என்று மந்திரம் ஓதினார் ஜென்சி. கடைசியில் தந்திரமாக ஆனந்தை ரயில் நிலையம் அருகே மாடுகளை அறுக்கும் இடத்திற்கு கூட்டிச் சென்று வெட்டி போட்டனர் இந்த மூவரும். இவர்களின் வாக்குமூலத்தை அடுத்து அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர் போலீசார். முத்து குடும்பம் அவங்க 4 தம்பிங்க தான் காரணம். அவங்க 4 தம்பியும் முத்து தான் காரணம். அவங்க ஆட்டா மெயின், அவங்க ஆட்டா தான். ஆனால் கொலைக்கான பின்னணி செக்ஸ் டார்ச்சர் கிடையாது என்று மறுக்கிறார்கள் ஆனந்தின் உறவினர்கள். என் அண்ணன் மேல பழி சொல்றது, இந்த பழி நான் ஒத்துக்கவே மாட்டோம், ஏத்துக்கவும் மாட்டோம். நாங்க எந்த ஒரு பொண்ணும் கிண்டல் பண்ணான்னு சொல்லிட்டு வீட்டாண்டியும் யாரும் சொன்னது கிடையாது. இங்கெல்லாம் முதலில் கோமதி என்ற பெண்ணே தவறான தொழிலில் ஈடுபட்டுள்ளது அந்த பகுதி மக்களுக்கே தெரியும் என்று சொல்கிறார்கள் அவர்கள். பெற்ற மகள்களை வைத்தே பாலியல் தொழில் நடத்தி வரும் விசாலாட்சி தங்கள் வீட்டு பிள்ளை ஆனந்தை கொன்றதற்கு நிச்சயம் வேறு காரணம் என்கிறார்கள் திட்டவட்டமாக. அந்த பொம்பளை 3 பொண்ணுங்க, 3 பொண்ணுல 2 பொண்ணை இப்ப கொலை பண்ணிட்டு உள்ள போயிருக்கான் பாத்தீங்களா, அவன் தம்பி வச்சிருக்கான். கடைசி பொண்ணு மேலதான் இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. இந்த பொண்ணை பண்றான்ட்டு. இந்த பொண்ணை லவ் பண்ற பையனும் எனக்கு தெரியும், இந்த பொண்ணும் எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வேற ஏதோ பெரிய மோட்டிவ் ஒண்ணு இருக்கு, அதை மறைக்கிறதுக்குனால இப்படி சொல்லிருக்காங்க. முத்து மற்றும் அவரது தம்பிகள் பாபு, மணி, முருகேஷ் ஆகியோர் மாடுகளை திருடி வந்து வெட்டி இறைச்சி விற்பது வழக்கம் என்று புதிய ரூட்டில் சம்பவத்தை கொண்டு செல்கிறார்கள் ஆனந்தின் உறவினர்கள். இவன் டெய்லி மாடு திருடுவான். நைட்ல வீட்டுல தூங்க மாட்டானுங்க. 4 பேர் அண்ணன் தம்பிங்க. பாபு, முத்து, மணி, முருகா 4 பேர் அண்ணன் தம்பிங்க. நைட்ல தூங்க மாட்டானுங்க. 2 வண்டி வச்சிருக்கானுங்க. நைட் எல்லாம் ரவுண்டா சுத்துவானுங்க. எங்க அங்க மாடு இருக்கோ திருடுவானுங்க, திருடி வெட்டி அறுப்பானுங்க. அதான் இவங்களோட பொழப்பு. அதுக்கு ஃபர்ஸ்ட் எங்க அண்ணன் வண்டி ஓட்டினுக்கும் போது இது மாதிரிலாம் பண்ணது எங்க அண்ணனுக்கு பிடிக்கல. அதனால அந்த இதுவை விட்டு வெளியே வந்தேன் எங்க அண்ணன். அந்த திருட்டு சம்பவங்களை பற்றி ஆனந்த் வெளியே சொல்ல முற்பட்டு அதனால் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று குறிப்பிடுகிறார்கள் அவர்கள். அப்படியானால் விசாலாட்சியும் அரவாணியும் ஏன் கொலையில் பங்கேற்றார்கள் என்பது மட்டும் ஆனந்தின் உறவினர்களே குழம்புகின்றனர்.